அடுத்தடுத்து நம்ம உணரும் மேலே இன்னும் உயர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா குணங்கள்ல உயர்ந்தா மட்டும்தான் நம்ம நிலை அடைய முடியும், மேன்மை அடைய முடியும். இப்போ குணங்கள் தான் நமக்கு பணம் முக்கியமா குணம் முக்கியமான்னு கேட்டா யார் ஒருத்தரும் சொல்லுவோம் குணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னா, இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய குணக்கேடு என்னங்கிறத ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உணர்ந்து அதுல இருந்து மீள விரும்பி அதை நம்ம விரும்பும் பொழுதே நமக்கு மட்டும் இல்லாம நம்ம சமுதாயத்துக்கு குடும்பத்துக்கும் சமுதாயம் சேர்த்து கேட்டோம் சொன்னா போதும். இப்ப சமுதாயமும் அழகான முறையில மேலோங்கி வரும். ஒரு புதிய சமுதாயம் ஏற்படுத்தியிருக்கான். அந்த சமுதாயத்துல ஒருத்தர் நல்லெண்ணம் கொண்டவங்களா சமாந்த உரிமங்களா இருப்பாங்களுடைய சண்டை சச்சரவு இருக்காது, குழப்பங்கள் பிரச்சனை இருக்காது. அவங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு உதவுவாங்க. அது மட்டும் இல்லாம இறைவன்ட்டு உதவி தேடுவாங்க. இப்ப எப்படி நம்ம எல்லாருமே ஒருத்தர் தனித்தனியா எல்லாத்துக்கும் கேட்க ஆரம்பிச்சோம் இல்லையா, இறைவன் அந்த உணர்வு கொடுத்தான். நமக்கு மட்டும் கேட்காம குடும்ப சமுதாயத்துக்கு சேர்த்து இது பிசிக்கலாவுமே நாளைக்கு இப்போ நம்ம பிரார்த்தனை ஆக்கிட்டு இருக்கோம். இது வெளிப்படையான அளவுக்கு ஒருத்தருக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருக்கும். அந்த உதவிகள் இறைவனோட அருளை கொண்டு மட்டுமே, அது எந்த பிரதிபலம் எதிர்பாராம யார்கிட்டையும் சொல்லியும் காமிக்காம பெருமையும் கொள்ளாம உணர்வா இருக்கும். அது இயற்கையா இருக்கும். அதுல யாருக்கும் சோர்வும் கலைப்பு ஏற்பட்டுறாது, மற்றவங்களுக்கு பெருமையும் ஏற்பட்டுறாது, கொடுக்கறவங்களுக்கு பெருமை ஏற்பட்டுறாது, வாங்குறவங்க இணை வைக்க மாட்டாங்க. உதவி பெறவங்க இறைவனை நினைவுறாங்க இல்லையா, அதுக்கான அடிப்படை தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த உதவிகள் எங்கிருந்து வந்தாலும் அது இறைவன் வர்றது நன்மைகள் எல்லாம், எந்த கஷ்டங்கள் எங்கிருந்து வந்தாலும் அது என்ன அடைஞ்சு நான் சம்பாரிச்சது. இந்த அடிப்படை விஷயத்தை திருப்பி நினைவுபடுத்துற காரணமே இதுதான் நமக்கு பேஸ். இப்ப இறைவன் சொல்றது நன்மையெல்லாம் எம்படுத்துவது, தீமையெல்லாம் நீங்க சம்பாதிக்கிறீங்க. உங்கள்ட்ட இருந்து ஒரு நன்மை உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, ஞானங்கள் கொடுக்கப்பட்டு சில குணங்கள் நீங்க கொடுக்கப்பட்டு ஒரு நன்மையை நீங்க வாழ்விக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா, அது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இறைவன் கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்காங்க அந்த நன்றியோட. அதே மாதிரி குழந்தைங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களையும் சரி, மற்றவங்க மூலமா சில உதவிகள் நமக்கு வந்தாலும் சரி, அல்லது மற்றவங்க நம்மகிட்ட கண்ணியமா நடந்துட்டா கூட சரி, உதவி மட்டும் கிடையாது, அவங்க நம்மளுடைய நல்லபடியா நடந்துக்கிட்டாலே இறைவன் நன்றியோட இறைவன் நல்லபடியா எங்களை நீ கண்ணியமான முறையில வாழ வச்சுட்டு இருக்க அப்படிங்கறது நம்ம நினைக்கணும்.